சென்னை பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலை 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மாணிக்கம், இது குறித்தான விவரங்களை நீங்கள் தொடர்ந்து பதிவு செய்யலாம். தமிழகத்துல தொடர்ச்சியாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்ல அடுத்த இருக்கக்கூடிய நாட்களிலும் வெப்பம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்துல மதுரை மாவட்டத்துல 40.3 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பம் பதிவாகி இருக்கிறது. இதே போன்ற நிலை வரக்கூடிய நாட்களிலும் தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை எடுத்திருக்காங்க. குறிப்பாக மேற்கு திசை காற்றினுடைய வேக மாறுபாடு இந்த வெயிலுடைய தாக்கம் அதிகரிப்பதற்கான காரணியாக அமைந்திருக்கிறது என்ற ஒரு அறிவிப்பும் வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்துல அடுத்த 2 தினங்கள், அதாவது இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்கள்ல 4 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இயல்பை விட அதிகமாக பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே வேளையில அதிக அளவிலான வெப்பநிலையும் அதிக அளவிலான காற்றில் ஈரப்பதமும் இருக்கக்கூடிய இடங்கள்ல அசௌகரியமான சூழல் ஏற்படலாம் என்பதனால வயது முதிர்ந்தோர், அதே போன்று குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் பகல் நேரத்துல குறிப்பாக காலை 11 மணியிலிருந்து நண்பகல் 4 மணி வரையிலுமே கூட, பிற்பகல் 4 மணி வரையிலுமே கூட வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும், அத்தியாவசிய தேவைக்காக வெளியில் செல்லக்கூடியவர்கள் கொடை உள்ளிட்ட பொருட்களை பாதுகாப்புக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையும் வானிலை ஆய்வு கொடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக வட இந்திய பகுதிகளில் நிலவக்கூடிய வளிமண்டல சுழற்சி, அங்கு இருக்கக்கூடிய காற்று தாழ்வு மண்டலம் காற்றினுடைய போக்கு மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதனால தமிழகத்துல மழைக்கான வாய்ப்பு குறைந்து வெயிலுடைய தாக்கம் அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது.